Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். Okay, today we are going to talk about a recent event. என்னன்னா நம்ம என்கிட்ட ஒரு கஸ்டமர் கான்டாக்ட் பண்ணாங்க ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக. அவங்க என்ன கொரி கொடுத்துருந்தாங்கன்னா, என்னோட சப்வூஃபர் அவங்க வந்து எஸ்விஎஸ் அல்ட்ரா சப்வூஃபர் வச்சுருக்காங்க. என்ன கொரி கொடுத்துருந்தாங்கன்னா, சார் நான் வந்து நல்ல பேஸ் என்ரிச்டாக இருக்கணும்னு தான் இந்த சப்பு வாங்கினேன். எனக்கு டீலர் சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்ம கொடுத்ததில்ல, இன்னொருத்தவங்கள்ட்டேருந்து வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் வந்து என்னால் என்ஜாய் பண்ண முடியல. பேஸ் வந்து டெப்த்தாக இருக்குது, ரொம்ப லோ பேஸ் போகுது. பட் ஆனால் என்னால் வந்து அந்த மிட்ரேஞ்ச் பேஸ் நான் நினச்ச மாதிரி கிடைக்கல அப்படின்னாங்க. அதனால் வந்து நான் வேறு சப்வூஃபர் போகலான்ட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுங்கள், வேறு என்ன பிராண்ட் போகலாம். எனக்கு வந்து என்னோட டீலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து இதில் வந்து 3000 4000 டவுன் கிரேட் பண்ணிக்கலாம், இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு. இல்லைன்னா நான் ஒரு வேறு பிராண்ட் சொல்கிறேன், அது இன்னுமே நல்லாயிருக்கும். இது வந்து 1530 அவங்க ரூம் சைஸு. ஸோ இது வந்து இந்த ரூமுக்கு பெரிய சைஸு சப்வூஃபர்னு சொல்கிறாங்க. இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஏன் அதை அவ்வளோ பெரிய சப்வூஃபரை அந்த ரூமுக்கு சஜஸ்ட் பண்ணாங்கன்றது தெரில. அதே டீலர் தான் கொடுத்துருக்காரு. இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, இந்த ரூமுக்கு இது பெரிய சப்வூஃபர், அதனால தான் உங்களுக்கு மிட்ரேஞ்ச் பேஸ் வரல அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஒரு வேகாக ஒரு ஐடியா இருந்துச்சு கஸ்டமர் சொல்கிறத வச்சு. சரி, நான் என்ன சொன்னேன்னா கஸ்டமர்கிட்ட, சார் நீங்கள் வந்து ஒரு வாட்டி நாங்கள் பார்த்துடுறோம், சைட் விசிட் பண்ணிடுறோம், ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனுக்கு வேணால் வேறு சப்வூஃபர் நீங்கள் வேணால் சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சரின்ட்டு ஒரு 2-3 டேஸில் நாங்கள் விசிட் பண்ணோம். விசிட் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா, அவங்க ஆக்சுவலாக கேலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, சிஸ்டம் கேலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க லேப்டாப் வச்சு. அந்த ஃப்ரீக்வன்சி என்னென்னா, அந்த டோன் நாங்கள் எப்படின்னா எஸ்விஎஸ் சப்வூஃபரை ரீசெட் பண்ணிட்டோம் பை டிஃபால்ட் மோடுக்கு. அப்பயுமே அதே அந்த கிராஃபில் அதே ஃப்ரீக்வன்சி தான் வருது. ஸோ வந்து அந்த சப்வூஃபரில் அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. நாங்கள் பார்த்தது வந்து அந்த 20 ஹெர்ட்ஸ் டெப்த்து நல்லா வருது. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஸ்பைக் இருக்குது, ஆனால் கஸ்டமர் கேட்குற மாதிரி அந்த பேஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இதில் என்னென்னா, கஸ்டமர் எப்படி கேட்குறாங்கன்னா, நல்ல பெரிய டவர் வச்சுருக்காங்க, எனக்கு அந்த மிட்ரேஞ்ச் பேஸ் வேணுன்றாங்க. ஃப்ரம் 40 to 100 ஹெர்ட்ஸ் நல்லா பேஸ் டெப்த்தாக இருக்கணும், அந்த பஞ்ச் அந்த தம்ப் வேணும்னு கேட்குறாங்க. இதை சொல்லி தான் அந்த சப்வூஃபரும் எடுத்திருக்காங்க, அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, சார் நான் டியூன் பண்ணி காட்டுறேன், 2-3 ஃப்ரீக்வன்சி லெவல் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணோம். பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணோம், அந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு ஃபில்டர் பண்ணிட்டோம், ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம். அவங்களுக்கு காமிச்சேன், இந்த 2-3 பேண்ட்வித்தை வச்சு நாங்கள் ஃபைன் டியூன் பண்ணதை வச்சு காட்டினேன். அவர் வந்து ஓகே அப்படின்ட்டு ஒரு செட்டப் வந்து அவர் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டாரு. சரின்ட்டு அந்த ஃப்ரீக்வன்சிலே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம் கிராஃபு. என்னன்னா, அவர் நான் ஒரு 1 or 2 days டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நாங்களும் சரிங்க சார், நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னா, அவர் ஏன்னா செட்டப் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா எப்போவுமே ஓகே நல்லா இருக்குன்னு வாங்க, அதுக்கப்புறம் வந்து என்னடா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்கன்ட்டு அவரும் சொன்னார், நாங்களும் சொன்னோம். சரிங்க சார், ஒரு 2-3 days பாருங்கள், நீங்கள் ஒரு ஃபியூ சீன்ஸ் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டே மெசேஜ் போட்டிருந்தார். அது மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது, நான் நினச்ச மாதிரி மிட்ரேஞ்ச் பேஸ் இருக்குது, நான் கூட இதை மாற்ற நினச்சிருந்தேன், இதை டவுன் கிரேட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் போயிருக்கும். இந்த சப்லே எல்லாமே ஃப்ரீக்வன்சி வருது, ஆனால் நாங்கள் தான் ஃபைன் டியூன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்ட்டு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க, பிஃபோர் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டீலர் ஆகட்டும், இல்லை ஒரு XRY யாராக இருந்துட்டோம், அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அந்த ரூம் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் சைட் விசிட்லேயே தெரிஞ்சிடும், இது எவ்வளோ பெரிய ரூம், இந்த ரூமில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் லெவல் இருக்கும், சவுண்ட் லெவலு. நீங்கள் வந்து இப்போ ஸ்பெக்கில் இருக்கும், நீங்கள் ரூமில் நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கும், இந்த ரூமை உங்களுக்கு பேஸ் ப்ரெஷர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிபி தேவைப்படும் அப்படின்ட்டு. இதெல்லாம் எதுவுமே கால்குலேட் பண்ணாமல் வந்து
இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா அவங்க ஒரு அந்த டீலருக்கு ஒரு ப்ராஃபிட் எக்ஸ்சேஞ்சில், இன்னொரு ப்ராடக்ட் கொடுத்ததுக்கும் ஒரு ப்ராஃபிட். ஓகே, எல்லாருமே இப்போ நானுமே வந்து சும்மா பண்ணுறது இல்லை, மணி பிஸ்னஸ்னால் மணி தான். ஓகே, அது என்னன்னா வந்து ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனாக கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது கஸ்டமருக்கும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு டீலர் XRY நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறாங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய ஃபோரம்ஸ் பாருங்கள், இல்லை வந்து டீலர்ஸ்கிட்ட கேட்காதீங்க. இதில் உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க இந்த ஃபீல்டில், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை வந்து உங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி, இதில் ஆல்ரெடி ஒரு ஹோம் தேட்டர் வச்சுருக்கவங்களோ அது மாதிரி நீங்கள் வச்சுருக்க செட்டப் மாதிரி இது அதை விட பெட்டர் செட்டப் வச்சுருக்கவங்கள்ட்ட கேளுங்க. கேட்கும் போது அவங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க, பெட்டர் ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஏன்னா செல்லர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் செல் பண்ண தான் பார்ப்போம். ஸோ அது போகாமல் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒரு செல்லர் இருக்காங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக பார்க்குறது என்னன்னா, ஒரு 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 செல்லர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக இல்லாமல் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் புஷ் பண்ணி சேல் பண்ண தான் பார்க்குறாங்க. இப்போ ஃபார் இன்கேஸ் வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சப்வூஃபரில் அவங்க வந்து ஒழுங்காக கேலிப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை சூப்பராக பண்ணியிருந்துருக்கலாம். நான் இந்த கஸ்டமரை சொல்லி இந்த ஃபீட்பேக் போடுறேன் பாருங்கள். இன்னொரு சப்பும் எடுக்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ வந்து மணி வைஸ் லாஸு, இது தேவையில்லாமல் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஒரு இப்போ அவங்க கொடுத்த ஒரு 2 மாதமாக அவர் வந்து என்னடா பேஸ் வரலையே அவர் போட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைகேஷனே இல்லாமல் அவர் இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். நம்ம ஏதாவது பண்ணிட்டு போயிடுவோம். அவங்க கஸ்டமர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பாங்க, இது வந்து நம்ம நினச்ச மாதிரி இருந்துரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கஸ்டமர் வந்து இஸ் ஓகே டு பே, அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஓகே, பட் வந்து எனக்கு வந்து நான் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுல என்னன்னு தெரில. அதான் இப்போ ஒரு XRY பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து இது நல்லா இருக்கும், இதை விட இது பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு ஒன்று சஜஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ நீங்கள் மக்கள் தான், நீங்கள் தான் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து, டீலரே சொன்னாலும் சார் இது போகலாமா, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட இன்ஸ்டாலரோ ஒரு டெக்னீஷியனோ ஒரு டீலரோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள். அவங்க அதை மீறிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் வந்து வாங்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ணுங்கள். அப்படி தெரிலனா நல்ல கன்சல்டண்ட்டாக மார்க்கெட்டில் நிறைய இருக்காங்க. இப்போ நான் சொல்ல வரல, ஐ மீன் வந்து என்னை விட பெட்டர் டெக்னீஷியன்ஸ் இன்ஸ்டாலர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒப்பீனியன் வாங்க, அவங்கள வச்சு பண்ணுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம், பட் அதுக்கான நீங்கள் ப்ராப்பர் டெக்னீஷியன் பண்ணலைன்னா அது எல்லாத்துலேயுமே லாஸ் ஆகிடும். உங்கள் டைமு, உங்கள் பீஸ்ஃபுல்னஸ்ஸு எல்லாமே லாஸ் ஆகும். ஸோ இதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் வந்து அண்டு சப்வூஃபர் பிளேஸ்மெண்ட்டு நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நான் ரீசெண்டாக ஒரு 2-3 இடத்துல பார்த்துருந்தேன். ஒரு சப்புக்கு பக்கத்தில் ஒரு சப்பு வச்சுருக்காங்க. அது வந்து டோட்டலி தப்பு. அது எப்படி அது ஒரு இன்ஸ்டாலராக இருக்காங்க, டெக்னீஷியனாக இருக்காங்க, பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு சப்பு நீங்கள் ஒரு கார்னரில் வைக்கிறீங்கன்னா இன்னொரு சப்பு அடுத்த கார்னர்லையோ இல்லை வந்து பின்னாடியோ அந்த மாதிரி வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதுவும் வந்து நீங்கள் ரூம்க்கு ஏற்ற மாதிரி எங்கே வந்து உங்களுக்கு பேஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வைங்க. ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று கார்னர்லேயே வைக்கிறீங்கன்னா பவுண்ட்ரி கெயின் இருக்கும். இந்த பவுண்ட்ரி கெயினை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அதை பற்றி எதுவுமே தெரில. ஏதோ ஒன்று ஒரு ஓரமாக 2 சப்பு வச்சிடுறோம் அப்படின்னு வைக்கிறாங்க. இது வந்து சப்வூஃபர் பற்றி அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி எப்படி பண்ணலான்னு பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ, நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு டிப்பிக்கலாக தான் எல்லாமே இந்த டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து இன்ஸ்டாலர் ஆகட்டும், யூசர்ஸ் ஆகட்டும், அதை வந்து ரொம்ப நேர்த்தியாக அழகாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது என்னென்னா அதில் நம்ம அட்மாஸ் ஹைட் ஸ்பீக்கர் அங்கேருந்து சவுண்டு வரும்னா ஒரு சில விஷயம் மிஸ் ஆகும் அப்படின்றத வந்து யாரும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் பார்க்குறது வந்து டிப்பிக்கலாக இப்போ எப்படி போடுறாங்க,
ஒரு இன்சீலிங்கில் வந்து ஸ்பீக்கர் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஃபால் சீலிங்கில் அப்படியே ரவுண்டாக அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு அதை ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. அதனால் என்ன ஆகும்னா ஓகே உங்களுக்கு சவுண்டு வந்து ஒரு ஒரு பாதி தான் ரீச் ஆகும். ஏன்னா ஒரு பேஸ் ஃப்ரீக்வன்சியோ இல்லை வந்து அந்த மிட் ரேஞ்சோ வந்து ஏன் கீழே வராதுன்னா அது அங்கே மேலே ஃபால் சீலிங்லேயே போகும். பின்னாடி தான் ரொம்ப ஓப்பனாக ஸ்பேஸ் இருக்குது மேலே, ஸோ அதிலே போயிடும். இது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலான்னா ஒரு பாக்ஸ் போட்டு கரெக்ட் பண்ணலாம். லைக் டிப்பிக்கல் வந்து ஒரு சரவுண்ட் ஸ்பீக்கருக்கு நீங்கள் பாக்ஸு, அது ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மேலே வந்து பாக்ஸ் போட்டு நீங்கள் பண்ணுறது. பட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒர்த்து. நீங்கள் வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து அட்மாஸில் எனக்கு அந்த அளவுக்கு சவுண்டு இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான் நினைக்கிறேன். என்னென்னா உங்களுக்கு அட்மாஸ் ஸ்பீக்கர் வந்து எனக்கு சவுண்ட் அந்த அளவுக்கு வரலையே, சரவுண்ட் ஸ்பீக்கர் அளவுக்கு மேலேருந்து சவுண்டு கேட்குற மாதிரி இல்லையேன்றது இது ஒரு காரணம். நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஒரு ஸ்பீக்கரை வெளியில் சும்மா வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் அதை ஒரு பாக்ஸில் போட்டு ப்ளே பண்ணுறதுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. நாங்கள் ரீசெண்டாக இப்போது ஒரு ஸ்பீக்கர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், அட்மாஸ் ஸ்பீக்கர். அந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்க வந்து எனக்கு அவங்க டிப்பிக்கலாக இருக்க மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பார்த்தா நீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் நான் சொன்னேன், சார் இது வந்து நான் சொல்கிற மாதிரி கேபினட் போட்டால் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி நாங்கள் போட்டு ப்ளேஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அவர் ஹாப்பி ஆகிட்டார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கொஞ்சம் பார்க்க லுக் வைஸ் இந்த கேபினட் கொஞ்சம் தனியாக தெரிஞ்சாலும் அட்மாஸ் ஸ்பீக்கருக்கு அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சிக்னல் அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி லாஸ் ஆகாது. ஸோ அதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா நீங்கள் வந்து ஆங்கிள் ப்ளேஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு டிப்பிக்கலாக இருக்க ஸ்பீக்கர்ஸில் இன்சீலிங்கில் போடும் போது நீங்கள் வந்து அந்த ட்வீட்டர் வேணால் திருப்பலாமே தவிர பேஸ் டிரைவரை திருப்ப முடியாது. அந்த ட்வீட்டரும் ஓரளவுக்கு தான் நீங்கள் திருப்பலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆங்கிள் பண்ணிக்கலாம், மெயின் லிசனிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் அட்மாஸ் ஸ்பீக்கர் அந்த மாதிரி போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஹைட் ஸ்பீக்கர் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன், ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.